ஹரிஃபா என்னப்பா அது பயங்கர ஃபுட்டாக இருக்குது மாஷா அல்லாஹ். அதான் யார் நீ பண்ணியா வீட்டில்? இல்லை, பின்ன உங்கள் அக்கா தான் கொண்டு வந்துடுச்சு. என் அக்காவா? பாருங்க, இதெல்லாம் எனக்கு பிடிச்ச சாப்பாடு. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். என்னோட ஃபேவரட் மீன் ஃப்ரை பண்ணது, மீன் குழம்பு, தக்காளி சாதம். தக்காளி கிடையாது, இது வந்து ஊரில் பலாச்சோறுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. அப்படியா? ஆமாம். வேற துவையல் இருக்கு பாரு, மல்லி துவையலா, புதினா துவையல். புதினா துவையல், புதினா துவையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காது. மாஷா அல்லாஹ். எப்படி ஃபீல் பண்ணுற நீ? ஐ அம் ஸோ ஹாப்பி. கன்சீவாக இருக்கும்போது இதெல்லாம் வந்து எதிர்பார்க்குறது. எனக்கு வந்து ஆல்வேஸ் வந்து வாமிட்டிங்னா அப்படி தான். வாமிட்டிங்லேயே சாவறேன் நான், காலையிலேருந்து ஒரு மத்தியானம் வரைக்கும். என்ன மச்சான், ஆல்மோஸ்ட் வாமிட்டிங்கில் தான் இருக்கும். நானே செஞ்சு சாப்பிட்றது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி கடையிலேருந்து வர்ற ஃபுட்டு சுத்தமாக எனக்கு சாப்பிட்டு ஆன் டைம் எனக்கு வாமிட்டிங் தான் வரும். ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல உறவுகள் எங்களுக்கு இருக்கிறதுனால எப்படியோ நாங்கள் போயிட்டு இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். அக்கானா எந்த அக்கா சொல்கிற நீ? உடனே உங்க அக்கா நினைச்சிக்காதீங்க சரியா? கூட பிறந்தவ நினைக்காது, அவெல்லாம் ஜென்மத்துக்கு தராது. ஓகேவா? அதெல்லாம் மனுஷங்களா? அதெல்லாம் சி, அதெல்லாம் பத்தி பேசாத மச்சான், எனக்கு எரிச்சா வரும். என்ன பண்ணி பேசாதீங்க. ரியலி தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே சொல்ல போனா என்ன மச்சான், கண்டிப்பா நீ ஹாப்பியா இருக்கல்ல? ஆமா, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு மேலும் பரக்கத்து கொடுக்கட்டும். இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா. சாப்பாடு எப்படி இருந்துச்சு மச்சான்? சாப்பாடு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நல்லா அருமையான சூப்பர் சாப்பாடு. பராச்சோறு இதில் வந்து இந்த ஃபிஷ் கறி வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு நிறைய உறவுகள் எங்களுக்கு வந்து இல்லை மச்சான். ஆமாம், சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து தராங்க. ஆமாம், சொந்தம் கூட பிறந்தவங்க இல்லைனாலும் நிறைய உறவுகள் எங்களுக்கு இது வரைக்கும் சாப்பாடு கொண்டு வந்து தராங்க. ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம கூட யார் இருக்கிறாங்க, யார் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்க இல்லை? கையில வந்து பணம் இருக்கும்போது யாரு கூட முக்கியம் கிடையாது. பணம் இருக்கும்போது எல்லாருமே இருப்பாங்க. சந்தோஷமா இருக்கும்போது, ஹாப்பியா இருக்கும்போது நிறைய பேர் இருப்பாங்க. யார் வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்றா அவங்க தான் வந்து உண்மையான உறவு, உண்மையான ஃப்ரெண்டு எல்லாமே. என்னோட வாழ்க்கையிலே வந்து என் லைஃப்லே வந்து இந்த ஒரு 4-5 மந்த் வந்து நாங்க வந்து சஃபர் ஆன மாதிரி. இது வந்து ஒரு லைஃப்ல நான் வந்து லேர்னிங் டைம் இது. ஆமா, யார் எப்படின்னு வந்து தெரியும். ஏன்னா வந்து இப்போ எனக்கு வந்து நிறைய இப்போ ஒரு சில ஆளுங்க சொல்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களுக்கு வந்து அனுபவம் தான் வந்து எல்லாத்தையும் கற்றுக்க தரும், பாடமாக இருக்கும் அப்படின்றது. ஆக்சுவலி இந்த ஒரு 5 மந்த்து எனக்கு வந்து பெரிய பெரிய பாடம். என்னன்னா எந்த கேரக்டர் மட்டும் இல்லை, எனக்கும் தான் ஒரு பெரிய பாடம். யார் எப்படி எல்லாமே வந்து தெரிஞ்சு போச்சு. ஈவன் வந்து ஒரு விஷயம் நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்ப நம்ம கிட்ட யாரு வந்து கண்ணீர் விட்டு பேசுறானோ ஒருத்தனையும் நம்பாது. அது வந்து நம்பர் 1 ஃப்ராடா இருக்கும். கண்ணீர் விட்டு எவன் நம்ம கிட்ட பேசுறாளோ அவன் முதல்ல வந்து அவதான் மெயினான அக்யூஸ்ட்னு வந்து சொல்ல முடியும். ஆக்சுவலி கண்ணீருக்கு மதிப்பே கிடையாது. ஆமா, இனிமேல் வந்து அதுக்கு வந்து கண்ணீருக்கு வந்து ஒரு வயசே கிடையாது. ஆமா, வயசு கண்ணீர் விட்டு அழுகுறாங்க ஐயோ அப்படின்னு வந்து நம்ம வந்து ஏமாறக்கூடாது. எதையா இருந்தாலும் வந்து தீர விசாரிச்சு தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம். எதுவோ அதை எந்த விஷயமா இருந்தாலும் வந்து தீர விசாரிச்சு தான் வந்து ஒரு முடிவு எடுக்கணும். கண்ணீர் விட்டுறாங்க ஐயோ அழுகுறாங்களே அப்படின்னு வந்து நம்ம வந்து மனம் கலங்கி சப்போர்ட் பண்ணுற வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு ஃபெயிலியர் தான், தவறது. அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் லைஃப்பில் வந்துடுச்சு. இந்த 5 மந்தில் வந்து நாங்கள் எப்படி இருக்கிறோம், என்ன பண்ணுறோம், என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், எவ்வளோ கஷ்டத்தை, ரொம்ப 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 டிப்ரெஷன், ப்ரெஷர், அந்த மாதிரி என்ன சொல்கிறது, லைஃப்பில் வந்து அனுபவிக்கக்கூடாதது எல்லாத்தையும் நாங்கள் இந்த ஒரு 5 மாதத்தில் நாங்கள் வந்து 2 பேருமே அனுபவிச்சாச்சு. ஒன்றுமே இல்லை. இனிமேல் வந்து எங்களோட வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக போகணும்னு தான் அல்லாஹ்கிட்ட நாங்கள் துவா செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் வந்து இப்போ கிடைச்ச உறவுகள்னா இந்த 5 மாதத்தில் எங்களுக்கு வந்து இவங்களோட உம்மாவோட சைடானாலும் சரி, வாப்பாவோட சைட்லானாலும் கொஞ்சம் உறவுகள் நம்பிக்கையான உறவுகள் இல்லை மச்சான், உண்மையான உறவுகள், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து நம்மளுக்கு ஒரு ஆறுதலாக எந்த ஒரு விஷயம் ஆனாலும் கான்ஃபிடென்ட் ஆயிருங்க. நான்லாம் வந்து ரொம்ப ப்ரெஷர்னால் எனக்கு அந்த அளவுக்கு
பீப் லெவலில் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் எனக்கு ஆல்வேஸ் வீக்லி ஒன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டாக தான் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். அந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பூஸ்ட் ஆஃப் வந்து இவங்க எல்லாருமே கொடுத்துட்ருந்தாங்க. என்ன மச்சான், கண்டிப்பாக ஃபோன் பண்ணியும் வீட்டுக்கு வந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் எல்லாம் வந்து நிறைய உறவுகள், இவங்களோட அம்மாவோட சொந்தமும் வாப்பாவோட சொந்தம், இவங்க தான் நம்மளுக்கு உண்மையான உறவுகள். கண்டிப்பாக சொந்த பிளட் ரிலேஷன் தான், இல்லை கூட பிறந்தவங்க ஒரு உம்மா வயிற்றுல வந்ததுனால யாருக்குமே வந்து அந்த உறவு இருக்கிறது 100% நான் இப்போ ஃபீல் பண்ணதில் சொல்கிறேன், இவங்களோட விஷயத்தில் சொல்கிறேன். வந்து அந்த மாதிரி ஒரு உறவு உண்மையான உறவுகள் கிடையாது. ஓகே மக்களே, எங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. பர்சனல் மெசேஜ், இன்ஸ்டாகிராம் மெசேஜ், என்ன அது ஃபேமிலியும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்பில் சரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். எஸ், உங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்களா? தேங்க்யூ. பை பை. தேங்க்யூ. பை பை. See you.